பாஸ்போர்ட் தொடர்பான சந்தேகங்களை களையும் வகையில் நடைபெற்ற சிறப்பு நேர்காணல். சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு விஜயகுமாருடன் எமது செய்திப்பிரிவு உதவி இயக்குநர் ஜாய் நடத்திய கலந்துரையாடல். வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நமது நிலையத்திற்கு சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு எஸ் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் இந்திய அயலக பணியை சேர்ந்தவர். கடந்த 8 ஆண்டுகளாக பணியில் சேர்ந்து பல்வேறு நாடுகளிலும் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார். அவரிடம் பாஸ்போர்ட் குறித்த பல தகவல்களை நாம் கேட்க இருக்கிறோம். ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக உங்களுடைய நேயர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்துல பாஸ்போர்ட் வைக்கிறது அப்படின்றது அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு. வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாதான் பாஸ்போர்ட் எடுப்பாங்க. ஆனா இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்றது கிட்டத்தட்ட எல்லா குடும்பங்களிலுமே ஏதாவது ஒரு விதத்துல அயலக பணியில இருக்காங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறாங்க, அப்புறமா சொந்தக்காரங்களை போய் பார்க்குறாங்க, இல்லை சுற்றுலாவும் இப்போ அதிகமாயிருச்சு வெளிநாடுகளுக்கு போகிறது. ஒரு பாஸ்போர்ட் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பாஸ்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இந்திய குடிமகன் இந்தியன் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பாஸ்போர்ட் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டுன்றது நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களால் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண முடியும். அந்த வெளிநாட்டு பயணத்துக்கு பாஸ்போர்ட் ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படின்னும் போது அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. எப்படி வாங்குறது, முறையா நம்ம எப்படி பண்றது? சிலர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நகரம் இல்லாம ஊர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க, ஊரக பகுதிகளில் வாழ்றவங்க அதுல நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கு, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடையாது. ஆனாலும் பிள்ளைங்க எங்கேயாவது படிச்சு வெளிநாடுகள்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்க என்ன மாதிரியான அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? போலியான ஏஜென்ட்டுகள் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை ஆசை வார்த்தைகள் காட்டி ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களிட ஏமாறாமல் நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் பண்ணியிருக்கோம். யாராவது உங்ககிட்ட நான் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசா வாங்க வந்தாங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி பேர் வழிகளை நம்பாதீங்க. முதல் இது. ரெண்டாவது என்னன்னா, எங்களுடைய அஃபீஷியல் பாஸ்போர்ட் வெப்சைட் லிங்க் இருக்குது, பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட். அந்த ஆன்லைன் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் உங்களுடைய அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். பணமும் ஆன்லைனில் தான் நீங்கள் கட்டணும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நடைமுறைகள் ரொம்ப சிம்பிளாக மாற்றிருக்காங்க. நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் அட்வைசர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் போயிட்டு நீங்கள் என்ன விதமான பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, புதிதாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்களா, பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட்டை துரித நேர தட்கல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ண விரும்பும்போது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத நீங்களே போயிட்டு முதலில் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ இப்போ சென்னையில் இருக்கு பாஸ்போர்ட் அலுவலகம், வேற எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மீதி 3 இடங்கள்ல மண்டல கடவுச்சீட்டு அலுவலகங்கள் இருக்குங்க. ஒன்று திருச்சி, கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை. ரொம்ப அதிகமான அப்ளிகன்ஸ் சென்னையில் அப்ளை பண்ணுறாங்க. சென்னை ஒரு மாநிலத்துடைய தலைநகரமாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே கிட்டத்தட்ட 13 மாவட்டங்கள் வருகிறது. அந்த 13 மாவட்ட மக்களும் சென்னையில தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையங்கள், அந்த தலைமை தபால் நிலையங்கள்லயும் ஒரு பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இருக்கும். இங்கேயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். படித்தவர்களா இருந்தாலும் கல்வி அறிவு இல்லாதவங்களா இருந்தாலும் கரெக்டான இடம், அதாவது தபால் அலுவலகம் தான் சேஃப் பிளேஸ். அங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அவங்களே ஃபில்அப் பண்ணிடுவாங்க. தலைமை தபால் நிலையங்கள்ல தொலைதூரங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள், பாமரர்கள், அவங்களுக்கும் பாஸ்போர்ட் போய் சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க.
தலைமை தபால் நிலையங்களுடைய உதவியோடு நாங்க வந்து அங்க பாஸ்போர்ட் சேவா கேந்திரா நடத்திட்டு இருக்கோம். அந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரால பொதுமக்கள் போய் தங்களுடைய ஆன்லைன்ல பூர்த்தி பண்ண விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்க வந்து உங்களுக்கு ஃபர்தரா கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய போட்டோ, கைரேகை, அதுக்கப்புறம் உங்களுடைய கையொப்பம், இது மூன்றையும் நீங்க வந்து அந்த தலைமை தபால் நிலையங்கள்லயே நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபைல் நம்பர் வந்து உங்க கையில வாங்கிக்கிட்டு நீங்க வந்துடலாம். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலை எங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நாங்க வந்து அந்த ஃபைல் மேல மேல் நடவடிக்கை எடுத்து உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி நீங்க கொடுத்த வீட்டு முகவரிக்கு வந்து சேர்ற மாதிரி செஞ்சிருவோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு நார்மல் பாஸ்போர்ட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ பல விதமான பாஸ்போர்ட் இருக்கு. ஸோ நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும் சார்? நார்மல் பாஸ்போர்ட் வந்து அதிலே வந்து விதவிதமான காரணங்கள் இருக்கும். நீங்க வந்து எங்களுடைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்வாங்க, அந்த FAQ போய் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் காலாவதியாகி 3 வருடங்களுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைகளில் உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன், பெரும்பாலும் போஸ்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி போலீஸ் வெரிஃபிகேஷன் பழைய பாஸ்போர்ட்டில் கிளியராக இருந்ததுன்னா நோ போலீஸ் வெரிஃபிகேஷன் போட்டு உடனடியாக பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில கேட்டகரிஸ் வரும். அதாவது உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டை நீங்கள் தொலைச்சிருக்கீங்க, இல்லை உங்கள் பழைய பாஸ்போர்ட்டை டேமேஜ் அதாவது கிழிச்சிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ப்ரீ போலீஸ் வெரிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து போலீஸ்காரங்க முதல்ல வந்து நீங்கள் கொடுத்த வீட்டு முகவரியில் உங்களை வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் சரியானதா அப்படின்றத அவங்க ஊர்ஜிதப்படுத்திட்டு எங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவோம். இந்த நடைமுறை முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்திலிருந்து 15 நாட்களுக்குள்ள முடியும். இப்போ அந்த தட்கால் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? எப்படி வந்து அந்த தட்காலுக்கு அப்ளை பண்றது, என்ன மாதிரியான அப்ளிகேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான விண்ணப்பங்களை எடுத்துக்கோங்கன்னா அந்த விண்ணப்பதாரர் அவங்க பாஸ்போர்ட்டை வந்து தொலைக்காம இருக்கணும், அல்லது பாஸ்போர்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கணும், அல்லது அவங்க மேல எந்த குற்றவியல் வழக்கம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்களை அவங்க வந்து பூர்த்தி செஞ்சாங்கன்னா தட்கலுக்கு கீழே அந்த பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ ஆயிரும், அவங்க வீட்டு முகவரிக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறமா வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். நான் வந்து பொதுமக்களுக்கு வேண்டுகோள் இந்த ஆல் இண்டியா ரேடியோ மூலமா சொல்ல விரும்புறேன்னா, நீங்க தட்கல்ல அப்ளை பண்ணிட்டு அதை பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளிநாட்டுக்கு போற அவசரத்துல அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனை முடிக்காம போயிடுறாங்க. நீங்க தட்கல்ல அப்ளை பண்ணிட்டாலும் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி தயவு செய்து பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது, பொதுமக்களுக்கு இது தெரிய வேண்டிய விஷயம். பாஸ்போர்ட் காலாவதி ஆகிறத பத்தி பேசலாம் சார். இப்போ நீங்க 10 வருஷத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இந்த 10 வருஷத்துடைய எண்டில் வாங்கணுமா, அதுக்கு ஏதாவது காலம் இருக்கா? நீங்க வந்து இந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஏதாவது எண்ணம் இருக்குதா அப்படின்றத முதல்ல நீங்க தெரியப்படுத்திக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் காலாவதியாகி முடியக்கூடிய நாளிலிருந்து குறைந்தபட்சம் 6 மாதங்கள் முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கும் போதே நீங்க பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நீங்க வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்பல, நார்மலா எனக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட்டை நான் ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்டா வச்சுக்கிறேன் நினைக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா 1 வருடம் காலம் கூட இருக்கு. 1 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலைக்கு போறாங்க, இல்லை வெளிநாட்டில் படிக்க போறாங்கன்னு வைங்களேன். இங்க இருக்கிற பாஸ்போர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வந்து வச்சிருப்பாங்க இந்தியன் பாஸ்போர்ட். சில நேரத்தில் வந்து விசா ப்ராப்ளம் ஆச்சுன்னு வைங்க, இல்லை படிக்க போறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்து நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க அதை எப்படி ரினியூ பண்றது? அவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ரெனியூ பண்ணுறதுக்கு வந்து முதல்ல நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வீசா நீங்கள் எடுக்கணும். ஸோ நீங்கள் வீசா எடுக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு அயல்நாட்டு தூதரகத்தை நீங்கள் அணுகுவீங்க. அந்த அயல்நாட்டு தூதரகத்தை நீங்கள் அணுகும் பட்சத்தில் இந்த தூதரக அதிகாரிகளே உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னா, மினிமம் ஒரு 6 மாத காலம் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடாக இருக்கணும். அப்படி வேலிடாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களால வீசா கொடுக்க முடியும். இந்த வீசான்றதே வந்து நீங்க வந்து எடுத்த உடனே நீங்க பயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு வேலிடிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க 3 மாதம் அல்லது 6 மாத காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலிடிட்டி பீரியடு முடியறதுக்குள்ள தான் நீங்க வந்து பயணத்தை மேற்கொள்கிற சூழ்நிலையில இருப்பீங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னா மினிமம் 6 மாத காலங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடாக இருக்குதா அப்படின்றத முதலில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வெளிநாட்டு தூதரகத்தை நீங்க அணுகி உங்களுடைய விசாவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க வந்து விசா வந்து 2 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, அந்த 2 இயர்ஸ் முடிகிற பீரியட்ல பாஸ்போர்ட் ரினியூவலும் கிளாஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சார்? பாஸ்போர்ட் எடுக்கணுன்றது சென்னையில் மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் மூலமாகவும் உங்களுடைய கடவுச்சீட்டை நீங்கள் வந்து புதுப்பித்து கொள்ளலாம். நீங்கள் பயணம் பண்ணும்போது வெளிநாட்டிலிருந்து இந்தியா வர்றீங்களோ அல்லது இந்தியாவிலிருந்து நீங்கள் வெளிநாடு போகிறீங்களோ எப்படியா இருந்தாலும் தயவு செய்து ஒரு 6 மாத காலம் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ சில நாடுகள் வந்து விசா ஆன் அரைவல்னு வச்சுருக்காங்க, அதாவது நம்ம முன்கூட்டியே விசா எடுக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட நாடுகள் எது சார்? விசா ஆன் அரைவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாடுகள் வந்து இருக்குது. UAE நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் வந்து விசா ஆன் அரைவல் போகிறாங்க. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் சிலது இருக்குது. அதே மாதிரி மலேசியா கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஒன்று விசா ஆன் அரைவல்னு என்னன்னா இந்த மாதிரி பேப்பர் விசான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட அயல் நாட்டுடைய தூதரகம் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து அங்கே நேரடியாக போய் தூதரக அதிகாரிகளை அணுகி விசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விசா எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இந்திய கடவுச்சீட்டு மூலமாகவே நீங்கள் உங்கள் பயணத்தை இந்தியாவிலிருந்து அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு மேற்கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு நீங்கள் சென்று அடையும் போது அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு சில நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணம், அந்த கட்டணத்தை நீங்கள் வந்து கட்டி முடிச்சுட்டு விசா அங்கேயே வாங்கிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சில இடங்களில் சில நாடுகளில் அந்த மாதிரி கட்டணம் வந்து எதுவும் விதிக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்காது. அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போகிறதோட மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரிலாம் விசா ஆன் அரைவல் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ போகிறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்க, டூரிசமாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வேலைக்காக போகலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய மருத்துவ மேல் சிகிச்சைக்காக நீங்கள் போகலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்கள் என்ன காரணத்துக்காக போகிறீங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிபெயர்வு அதிகாரிகள் அவங்கள போய் நீங்கள் பார்த்து உங்களுடைய காரணத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது அவங்கக்கிட்டேயே சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு விசா சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் வந்தாலோ இல்லாட்டி உங்களுடைய பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் சூழ்நிலை ஏற்பட்டாலோ இந்திய தூதரகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்போர்ட் வந்து குழந்தைகளுக்கு வாங்குறது எப்படி சார்? இந்தியாவில் வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்த வயசுலேருந்து வாங்கலாம் பாஸ்போர்ட்? இந்திய குடிமகன் அப்படின்னு முடிவான உடனேவே அவங்க பிறந்த குழந்தையா இருந்தாலும் 6 மாத காலத்திலிருந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பிறக்கிற 1 மாசம் 2 மாச குழந்தைக்கு கூட பாஸ்போர்ட் வாங்குறாங்க. கை குழந்தைக்கு வாங்கும்போது யாருடைய பாஸ்போர்ட்ல வாங்குறது சார்? கை குழந்தைக்கு பாஸ்போர்ட் நீங்க எடுக்கும் பட்சத்துல உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு லீகல் கார்டியனா இருப்பாங்க. பெரும்பாலும் தந்தை தான் லீகல் கார்டியனா இருப்பாங்க. ஒரே ஒரு கிரைட்டீரியா நாங்க வச்சிருக்கோம்னா குறிப்பிட்ட அனெக்சர் ஒன்று இருக்கு. அந்த அனெக்சரை பூர்த்தி பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அதில் வந்து சிக்னேச்சர் பண்ணி என்னுடைய குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் முழு சம்மதம் கொடுக்குறோம் அப்படின்றத அந்த படிவத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் நாங்கள் பாஸ்போர்ட்டை கொடுப்போம். பிரெக்னன்ட் லேடிஸ் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுறாங்கன்னு வைங்க, இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது கிரைட்டீரியா வச்சுருக்கீங்களா? அவங்க வந்து பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க வந்து பூர்த்தி பண்ண ஆன்லைன் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை பாஸ்போர்ட் சேவா கேந்திரால அவங்க சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டில் அவங்களுக்கு சிறப்பு டோக்கன்கள் வழங்கப்படும். ஏன்னா பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து அதிக காலம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கூட்டமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சிறப்பு டோக்கன் வழங்கப்பட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம் நாளை காலை 8:45 மணிக்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்.